வணக்கம் ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை யாரெல்லாம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எப்படி சொன்னா எளிமையா நான் செய்யறது நம்ம பார்க்க போறோங்க. அதாவது ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சு வச்சக்கூடிய மிக முக்கியமான விரத முறைகள்ல ஒண்ணு ஆடி அமாவாசை. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையா பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க என்ன வீடியோ வந்து பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல முதல் முறையா நம்ம சேனல் வீடியோ பாக்குறதுனாலும் சரி, உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத இந்த பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் என் தந்தையை மறுபடியும் வணங்கி கொண்டு இப்போ வாங்க இந்த ஆடி அமாவாசை என்ன, இல்ல விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி வீட்டுல எளிமையா ஆடி அமாவாசை நம்ம செலிப்ரேட் பண்ணலாங்கிறது பார்த்துட்டு வருவோம். அதாவது ஆடி அமாவாசை, இந்த ஆடி அமாவாசை வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தினம் எல்லாருக்குமே தெரியும். அமாவாசை தினம் எல்லாருமே இருந்துகிட்டே இருப்போம். இந்த அமாவாசையில வந்து தர்ப்பணம் பாதி பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டுல இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தேவர்களுடைய, அதாவது வந்து இறைவன் மேல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இரவு பொழுதோட தொடக்க காலமாக இந்த ஆடி மாசம் இருக்குங்க. அதாவது வந்து ஆடி தொடங்கி அதே மாதிரி வந்து இந்த மார்கழி முடிஞ்சு தை 1ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இரவு நேரம்ங்க. அதே மாதிரி தை 1ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பகல் பொழுதுன்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில என்ன சார் பெனிஃபிட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து படிச்சிருக்காருங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல படிப்பு இருக்கு, ஆனா வேலை இல்லை. ஒருத்தர் நல்லா வந்து அழகா இருக்காங்க, கை நிறைய சம்பளம், பில் செட்டில், ஆனா பொண்ணு கிடைக்கல. திருமணத்தை வரம் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. 30 வயசு ஆகுது, 35 வயசு ஆகியும் திருமணம் ஆகலாங்கிறீங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் நல்லா வேலை செய்யணும் சார், எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல சார், என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் ப்ரொமோஷன் மேல போயிட்டே இருக்காங்க சார், எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல சார், படிச்ச படிப்புக்கான வேலை எனக்கு கிடைக்கல சார், நான் செய்யற வேலைக்கான சம்பளம் எனக்கு கிடைக்கல சார், வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு சார், ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கு சார். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா என்ன, ஒரு ஜோசியம் பார்க்க போவோம், இல்ல ஒரு குறி கேட்க போவோம். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதகர் என்ன சொல்லலாம், பித்திரு தோஷம் இருக்கும்பாங்க. குறி சொல்லப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்பா முன்னோர் சாபம் இருக்குப்பா உனக்கும்பாங்க. சோ அப்போ பித்திரு தோஷம், முன்னோர் சாபம், இது எல்லாத்துக்குமே விமோச்சனம் கொடுக்கக்கூடிய இறைவன் தரக்கூடிய ஒரே வரப்பிரச்சனை ஆடி மாசம் வரக்கூடிய இந்த அமாவாசை. அப்போ பித்ரு தோஷத்துக்கும் பித்ரு சாபத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எடுத்து போகுது இந்த ஆடி மாச அமாவாசை தினம். இந்த ஆடி மாச அமாவாசை தினத்தில் நம்ம என்னெல்லாம் சார் நம்ம பண்ணலாம், என்ன சார் நம்ம எப்படி சார் பண்றது? ஆடி அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வசதி இல்லை சார். புரிதல், நான் வந்து ஒரு அந்தனர் வச்சு ஒரு நதிக்கரில் வச்சு நான் கிராண்டான பண்ற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை சார். எளிமையான எப்படி சார் நான் வீட்டுல பண்றதுன்னா, அதாவது ஆடி அமாவாசைங்களா முதல் நாளே வீட்டெல்லாம் சுத்தம் ஆயிடுது. இந்த ஒரு தீட்டு தொடக்க கூடாது. என்ன சொல்லுவாங்கன்னா அக சுத்தம் பிளஸ் புற சுத்தம் மிக முக்கியம். ஏன்னா இந்த ஆடி மாசத்துல உங்களுடைய முன்னோர்கள் வரும். எப்படி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு முன்னாடி பிறந்தாங்க பாத்தீங்களா, அவங்க, அதாவது உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அப்படியே ஒரு 6-7 தலைமுறை, எவ்வளவு தலைமுறை இருக்கோ அத்தனை தலைமுறையில இருக்க எல்லாரும் உங்க வீடு தேடி வர்றதுக்கு ஒரு மிக முக்கிய தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை. சோ அப்போ சுத்தபத்தமாக என்ன பண்ணுங்க, உபவாசம் இருக்கணும். யார் அமாவாசை விரதம் இருக்கிறீங்களோ அவங்க உபவாசமாக இருக்க வேண்டும். என்னன்னா காலையில வந்து வசதி இருக்குன்னா நதிக்கரில் போயிட்டு நீங்க வந்து அவங்க பிண்டம் பிடிச்சு வச்சு நீங்க பண்ணுங்க. ஐயா பிண்டம் பிடிக்கலாம் வசதி இல்லைங்க ஐயா, நான் வீட்டுல எப்படியா நான் எளிமையா பண்றதுதான் ஒண்ணும் இல்லைங்க, எள்ளும் தண்ணியை எடுத்துக்கோங்க. எள்ளும் தண்ணியை எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில வந்து இந்த எள்ளு தண்ணியை வந்து விடுங்க. எள்ளை வந்து இப்படி விட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்தணும். அப்ப எள்ளு இப்படியே கரைஞ்சி தண்ணியோட கீழே வந்து இந்த வழியில வந்து விடணும். திருமணம் ஆகியிருந்தா உங்க மனைவியார் வந்து தண்ணி ஊத்தணும். நீங்க எல்லை வச்சுக்கணும், உங்க மனைவியார் தண்ணி ஊத்தணும், இந்த வழியில வரணும். கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரல் இடையில வந்து எள்ளு தண்ணி விடணும். இது வந்து எப்படி சார்னா கால் படாத சுத்தமான இடத்துல விடுங்க. அப்படியெல்லாம் வசதியில சார்னா கீழே வந்து ஒரு தாம்பாலம் வச்சுக்கோங்க, தாம்பாலத்து மேல தண்ணியை விடுங்க. அந்த தண்ணி விட்டு கங்கையில விட்டு, கங்கைன்னா ஒண்ணுங்க ஆறுல அல்லது குளத்து தண்ணி வந்து விட்டுடு போதும். சரி, இதை பண்ணிய பிறகு சூரிய பகவானை வந்து நோக்கி கையெடுத்து கும்பிடுங்க. என்ன சார் கும்பிடணும்னா, என் முன்னோர்களுக்கும் என்னுடன் வந்து சம்பந்தப்பட்ட என் மனைவியோ அல்லது கணவரோ அவங்களுடைய வகையிலும் சரி இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு
நான் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணத்தை கொண்டு சேர்த்துருங்கன்னு சொல்லு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எள்ளுங்கிறது உணவாகவும் தண்ணிங்கிறது அவங்களுக்கு வந்து தாகத்திற்கு கூட அமிர்த பானமாகவும் அங்க யம தர்மராஜா கொண்டு சேர்த்துருவோம்னு சொல்லக்கூடிய ஐதீகமாக இருந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம செய்யும் போது உங்கள் வீட்டுக்காரம்மா, அதாவது வந்து கணவர் செய்யறாரு, மனைவி வந்து தண்ணி விடும்போது பாத்தீங்கன்னா மனைவி வெறும் வயிற்றோட இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனைவிக்கு அமாவாசை விரதம் கிடையாது. புரியுதா? அவங்க காலையிலேயே பழைய சாதமோ பழைய உணவோ சாப்பிட வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெறும் பால் பழம் மட்டும் போதாது, பழைய சாதம் அல்லது பழைய உணவு உண்ண வேண்டும். பெண்களுக்கு அமாவாசை விரதம் கிடையாது. கணவன் இல்ல சார், கணவன் இறந்துட்டார்னா அந்த பெண் வந்து அமாவாசை விரதம் கொடுக்கலாம். கணவர் உயிருடன் இருக்கும் வரையில் பெண்களுக்கு அமாவாசை விரதம் கிடையாது. அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. பழைய உணவு காலையில் உண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுதுங்களா? சரி, இதை முடிச்ச பிறகு சுயன் வழிபாடு பண்ணிய பிறகு என்ன பண்ணுங்க, உங்களுடைய முன்னோர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ சைவ படையல் தான் போடும். அதே மாதிரி உங்களுடைய மனைவி சைட்லயும் கேட்டுக்கும், பெண் சைட்லயும் கேட்டுக்கும். ஏன்னா வாக்கப்பட்டு வந்த பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் வந்து முன்னோர்களுக்கு செய்யணும் ஆசைகள் இருக்கும் இல்லையா. அப்போ அவங்க முன்னோர்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதையும் செஞ்சு வைங்க. எப்படி உங்களோட வகையில வந்து என்னெல்லாம் செஞ்சு வைக்கிறீங்களோ அதையுமே செஞ்சு வச்சுட்டு, உங்களுடைய துணைவியார் வகையில கணவரோ மனைவியோ அவங்க வகையில என்னென்னலாம் பிடிக்குமோ அதையும் செஞ்சு வைக்க சொல்லுங்க. இது மட்டும் அங்க பெண் சைட்ல இருந்து பண்ணாங்கன்னா போதும், வேற எது பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, நிவேதியம் பண்ணுங்க. பண்ணிய பிறகு காகத்துக்கு சாதம் வைங்க. காகத்துக்கு சாதம் வச்ச பிறகு நீங்க சாப்பிட்ட பிறகு நாய்களுக்கு உணவளிங்க. நாய்களுக்கு வச்ச பிறகு என்னன்னா வந்து இந்த காலகட்டத்தை என்ன பண்ண அன்னதானம் பண்ணணுங்க. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, 1, 3, 5, 7, 9, 11, 15, 17, 19 ஒற்றப்படையில அன்னதானம் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ஒரு அன்னதானம் சைவ சாப்பாடாகத்தான் இருக்கணும். இந்த அன்னதானம் கொடுங்க. அன்னதானம் கொடுத்த பிறகு அடுத்து என்ன சார் பண்ணணும்னா மாலையில என்ன பண்ணுங்க, வீட்டுல விளக்கேற்று, வீட்டுல முன்னோரை நினைச்சு ஒரு விளக்கேற்றி முன்னோரை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. நாங்க என்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் பெருந்தன்மையோட ஏற்று எங்களுக்கு அருள் பாலிங்க, எங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுங்க, உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் எல்லா கஷ்டம் அவங்ககிட்ட சொல்லி இந்த கஷ்டத்தை எனக்கு வந்து விடுகாலம் கொடுங்கன்னு சொல்லி இந்த ஆடி அமாவாசை தினத்தனி வீட்டை முதல்ல வேண்டி வீட்டுல வழிபாடு பண்ணிய பிறகு உங்கள் அருகாமையில ஆலயம் இருக்கா, ரொம்ப லாங்கெல்லாம் போக வேண்டாங்க, ஒரு சரௌண்டிங்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 100 அடி ஒரு 150 அடி சொல்லலாம்ல, ரொம்ப கிட்ட கதை ரொம்ப எட்டியும் போகலாம். அருகாமை கொடுத்த ஆலயத்துல என்ன பண்ணுங்க, ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் பக்கத்துல சிவன் ஆலயம் இருக்கா, ரொம்ப நல்லதுங்க, ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு முன்னோர்கள் நினைச்சு வேண்டிக்கோங்க. இதை மட்டுமே நீங்க செஞ்சா போதும். நம்ம என்ன பண்ண போறோம், ஆடி அமாவாசை காலையில எழுந்திருக்கிறீங்க, சுத்தபத்தமா குளிக்கிறீங்க, எங்க நதிக்கரையில போய் நீங்க தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி, வீட்டுல எள்ளும் தண்ணியும் இறைச்சாலும் சரி. இது முடிச்ச பிறகு என்ன பண்றீங்க, வீட்டுல வந்து மதியத்துல வந்து சைவ படையல் போடுறீங்க. சைவ படையல் போட்டு காகத்துக்கு உணவளிச்ச பிறகு அன்னதானம் பண்றீங்க. அது தொடர்ந்த பிறகு என்ன பண்றோம், ஈவினிங்ல வந்து வீட்டுல விளக்கேத்தி வழிபாடு பண்றீங்க. அதை வீட்டு வழிபாடு பண்ணிய பிறகு என்ன பண்றீங்கன்னா ஆலயத்துக்கு போறீங்க, நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்றீங்க. இதை நீங்க பண்ணீங்கன்னாவே போதுங்க. இதை நீங்க பண்ணும்போது உங்களோட முன்னோர்கள் உங்களை வாழ்த்துவாங்க. ஏன்னா அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம். அதாவது அம்மா அப்பா அல்லது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யார் ஒருவர் செய்யலையோ, அதாவது சொல்றாங்கல்ல சிராத்தம் சொல்லுவோம், இறந்த திதிகள் நம்ம கொடுக்கக்கூடிய சிராத்தம் சொல்லுவோம், அதாவது தவசம் சொல்லுவோம். புரியுதா? இது அடுத்து வந்து இந்த அமாவாசை தினங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் யாரெல்லாம் தவற விடுறாங்களோ, யாரெல்லாம் செய்யலையோ அவங்க செய்யக்கூடிய அந்த அனைத்து விதமான பூஜை புனஸ்காரங்களை வந்து அனைத்து விதமான தெய்வங்களும் ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது ஐதீகங்க. எவன் ஒருவன் தாய் தந்தையை மதிக்கவில்லையோ இறைவனும் அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு இருக்கும் போதே அவங்க என்னென்ன தேவைகள் செய்யணுமோ அனைத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மனசு கஷ்டப்படாத மாதிரி எந்த ஒரு செயலும் ஈடுபடாதீங்க. அப்பா அம்மாவை நல்லா சந்தோஷமா வச்சுக்குவாங்க. அவங்க இல்லைங்களா, அவங்க இல்லைங்க, அவங்க தவறிட்டாங்கும் பட்சத்துல அவங்க ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை கரெக்டா நீங்க செய்யுங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க, என்ன இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலோட லிங்கையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரே எல்லாருக்கும் பகிர்ந்து அளிச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரலாம். நான் உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.